ஆனால் இந்த முதல் பறவையான மனம் சும்மா இருக்க மாட்டேன் என்கிறதே. பழுத்தை தேடி அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறதே. இந்த மனதை எப்படி ஓரிடத்தில் நிறுத்துவது? அதற்கு அந்த சித்தர் ஒரு நுட்பமான ரகசியத்தை சொல்கிறார். மகனே, மனமும் பிராணனும் சுவாசம் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றவை. ஒன்றை நீ பிடித்தால் இன்னொன்று தானாக வழிக்கு வரும். இதை அவர் ஒரு அற்புதமான உதாரணம் மூலம் விளக்குகிறார். கற்பனை செய்து பாருங்கள். ஒரு மரத்தில் ஒரு குரங்கு அமர்ந்து குதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குரங்கை பிடிக்க நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் அது பிடிபடவில்லை. இப்போது அந்த குரங்கின் காலில் ஒரு நீண்ட கயிறு கட்டப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த கயிறின் மறுமுனை உங்கள் கையில் இருக்கிறது. இப்போது நீங்கள் குரங்கை பிடிக்க தேவையில்லை. கயிற்றை மெதுவாக இழுத்தாலே போதும், குரங்கு கீழே வந்துவிடும். சித்தர் சொல்கிறார், பிராமணனே, நீ ஞானம் பெற விரும்பினால் முதலில் உன் சுவாசத்தை வசப்படுத்து. மூச்சை உள்வாங்கும் போதும் வெளிவிடும்